ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 அதிகாலை 1:01 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆசனம், பலகை, மெத்தை, இந்த மாதிரி உங்களால என்ன முடியுதோ அதை தானமா கொடுக்கலாம். ருத்ராட்சம், ஜபமணி மாலைகள் இதெல்லாம் நீங்க தானமா கொடுக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று சிவபெருமான வில்வத்தால அர்ச்சனை பண்ணி நீங்க அவரை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க தானமா கொடுக்கும்போது 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பூரணமான ஆயுள், அதே மாதிரி பரிபூர்ணமான ஆரோக்கியம், ஆயுள் எல்லாமே இருக்கும். குடும்பத்துல சுபிக்ஷமா இருக்கும். அசம்பாவிதங்கள் எதுவுமே வராது. அபிவிருத்தி தோஷங்கள் எதுவுமே வராதுங்க. இந்த பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. கூடுதலா 2ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், அதுக்கப்புறம் லாபஸ்தானாதிபதிங்க செவ்வாய், அவரே தனஸ்தானத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புதன், ராகு இதெல்லாம் இருக்கிறது சூப்பரான அமைப்புகள். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறது இன்னும் நல்ல பலன்கள்ங்க. சூரியன் அஷ்டமாதிபதியா இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி கூட சேர்றதுனால உங்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக முடிஞ்சிருச்சு. ஆனா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாகவே கோச்சார ரீதியாக சனியும் சூரியனும் சேரும் போது பிதர்களுடைய கடன்களை நீங்க கரெக்டா பண்ணணும். பிதற்கடன் என்னன்னா திலகோமம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு பண்றது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றது. குலதெய்வத்தை மாசம் மாசம் வழிபாடு பண்றவங்க இருப்பாங்க. ஆனாலும் இந்த மாதம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். கஷ்ட காலங்கள்ல தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நல்ல நிலைகள்ல இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு சேர்க்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் கட்டாயம் வேணுங்க. குலதெய்வ அனுகிரகமும் ஆசிகளும் இருந்தா மட்டும்தான் நம்ம குலம் விருத்தியாகும், நம்மளும் மேல மேல போக முடியும். வளர்ச்சி வேணும் அப்படின்னா வழிபாடுகள் கட்டாயம் பண்ணிக்கங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல தனச்சேர்க்கையை உங்களுக்கு கொடுப்பாரு. தொழில் ரீதியா உங்களுக்கு 10 குடையவர் பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவர் அஷ்டமாதிபதி கூட சேர்ந்திருக்காரு. அதனால பிரச்சனைகள் வருமான்னு கேட்டா சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா குழப்பமான சூழ்நிலைகள் வரும் பட்சத்தில் நல்ல கலந்து ஆலோசிக்கணும். உங்க குடும்பத்தார்கிட்டயோ அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டயோ நீங்க கேட்டு என்ன டிசிஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு பொறுமையா ஆலோசிச்சு முடிவெடுங்க. ஆனா சுக்கிரன் உச்சம் பெற்றுக்கிற ஒரு நல்ல அமைப்பு கூட அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கிற மட்டும்தான் இங்க பிரச்சனையா இருக்கனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும். அதனால முடிவை உடனடியா எடுக்காம கொஞ்ச நாள் தள்ளி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளும் சரியாயிரும். நல்ல பலன்களும் உண்டு. ஆனா அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் எல்லாமும் உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலத்திலையும் தான் முடியும். அதனால அந்த கவலை வேண்டாம். உங்களுக்கு 2ஆம் இடம் நல்லா வலுத்திருக்கனால காசு பணம் வரும், நல்ல வருமானம் வரும், லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதனால கவலையே படாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. 6க்குடைய புதன் 6ஆம் இடத்துல குரு, அவர் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 6க்குடைய புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து அதுக்கும் குரு பார்வை இருக்கு. அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கூடுதலா ஒரு வருமானம் வரும். பணம் பல வகைகள் இருந்து வரும். நல்ல தனச்சேர்க்கை இருக்கு. பொதுவாகவே மகர ராசிக்குங்க இந்த மாதம் நல்ல கையில காசு பணம் அப்படிங்கிறது நிறைய புழங்க போகுது. இந்த காசை எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு காசு கட்டாயம் வரும். இது ஒரு நல்ல குபேர யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் சுக்கிரன் உச்சமா இருக்கு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னா துர்கா தேவி வழிபாடு பண்ணிக்கங்க. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்கை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அன்னையுடைய அருள் வேணுங்க. பொதுவாகவே அன்னையுடைய அருள் இருந்துட்டாலே செல்வம் மலைதான். ஓகேங்களா? பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சிறப்பான பலன்களும் கொண்டு கொடுத்துருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ப்ரமோஷன் அப்படிங்கிறது சாதாரணமா நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. வேற யாருக்கோ ஒருத்தருக்கு போறதுக்கு அவருக்கு பதிலாக உங்களுக்கு வரும். அவங்க வேண்டான்ட்டோ அல்லது அவங்க மேல ஏதாவது அலிகேஷன் வந்தோ அதுக்கு அவங்க குவாலிஃபை இல்லாம போறது. அப்போ அந்த அடுத்த பொசிஷன்ல இருக்க உங்களுக்கு அது வந்துடும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல, அதாவது நீங்க எதிர்பார்த்த மார்க் கட்டாயம் வாங்கிறீங்க. எந்தவித
சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். நீங்க படிச்சதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல வரணும் அப்படின்னா நல்ல வழிபாடு பண்ணுங்க, நல்லா படிங்க. படபடன்னு இருக்கு, ஐயோ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நர்வஸா இருக்கு அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு, அதே மாதிரி ஒரு சில மெடிடேஷன்லாம் பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. நீங்க படிச்சதே தான் கட்டாயம் வரப்போகுது. அதே மாதிரி வர விஷயங்களும் உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த வழிபாடுகள் பண்ண சொல்றேன். நீங்க படிச்ச விஷயங்கள் கட்டாயம் வரும். ஆனா அதை வந்து நீங்க எழுதும்போது உங்களுக்கு மறந்துடக்கூடாது, நல்லபடியாகவும் எழுதணும். அதனால நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா அனுகூலமா நடக்கும். நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பேரண்டா இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்க குழந்தைகளை வழி நடத்தணும். நீங்க மகர ராசி குழந்தைகளை கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து வழி நடத்தணுங்க. பொதுவாகவே வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 1 மாத காலத்தை விட்டுருங்க. ஆனா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேடின உடனே கிடைக்குமான்னு கேட்டா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கு, கூடுதலா ராகுவும் கூட இருக்கனால உடனடியா கிடைக்காது. அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை இன்டர்வியூ போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலுமே மனசை விட்டுறக்கூடாது, தளர விடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா உடனடியாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை தாமதப்படுத்தி 3ஆவது டைம் கட்டாயம் கிடைச்சிரும். ஏன்னா சுக்கிரன் இருக்காரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்ச பலன்ல இருக்காரு. அதனால சனி கூட சேர்ந்திருக்கனால சிறு தாமதத்துக்கு அப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை அட்டன் பண்ணும்போது அது கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் டைம்ல கிடைக்காது, 2ஆவது டைம் 3ஆவது டைம்ல கட்டாயம் பெரிய சக்சஸா மாறிடும். அப்பதான் நீங்க விரும்பின விஷயம் தேடி வரும் உங்களுக்கு. அதனால கவலையே படாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களே ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்பான பலன்கள் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம். பொதுவாகவே நீங்க யாருக்கு யாராவது கையில காசு கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க செல்வ வளத்தோட இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான அமைப்பாக இருக்குது. பொதுவா வந்து இந்த மாசம் வந்து காசு பணம் அப்படிங்கிறது நிறைய கையில புழங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. உத்தியோகத்துல இருந்தாலும் சரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி கூடுதலான நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதுல நிறைய காசு பணம் பார்ப்பீங்க. திடீர்னு ஒரு டூர் போவீங்க. ஏதாவது நீங்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்க இடங்களுக்கு ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு பண்ணுவீங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் வந்து பலப்படும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை இருக்கு. கூடுதலா ஏப்ரல் வந்து 2ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு செவ்வாயும் பலமா கூடிடுறாரு 3ஆம் இடத்துல. முன்கோவத்தை குறைச்சிக்கணும். வீட்டுல வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ஆனா 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால உங்களை அறியாமையே உங்களுக்கு நல்ல காலம் வரும்போது உங்களுடைய வார்த்தைகள்னாலையும் அல்லது பேச்சுக்கள்னாலையும் அதை இழந்துடக்கூடாது. நல்ல அதிர்ஷ்டம் வரும்போது அமைதி காத்து தாழ்மையோட இருக்கணும். தாழ்மை மீன்ஸ் என்னன்னா படிஞ்சு போறது கிடையாது, அதாவது பெரிய மண்டகனம் இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே மனசுல பட்டதை பேசி வெளிப்படையா பேசி பழக்கம் இருக்கு. அதனால அடுத்தவங்களுடைய மனசு காயப்படுமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனா இனிமேல் தெரிஞ்சுக்க பழகிக்குங்க. அப்பதான் பொதுவாகவே சனியும் சந்திரனும் பகை. ஓகேங்களா? உங்களுக்கு 7 கூடையவர் என்னது? சந்திரன்கிறதா மனசு. உங்க லைஃப்ல எல்லா விஷயத்திலும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரனை தான் ஆக்டிவ் பண்ணணும். சுக்கிரனா என்ன? ஆக்டிங் தான், கலை தான். அப்போ இது வந்து என்னன்னா மற்றவங்களுடைய மனசு நோகாத மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை நீங்க கத்துக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில எதை தொட்டாலும் நீங்க சாதனை பண்ணிடுவீங்க. இது வந்து ஒரு பரிகாரமாவே நீங்க பண்ணுங்க. இயல்பா ஒரு விஷயத்த நீங்க அதை ஏத்துக்கிட்டு நடைமுறையில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன விஷயத்தினாலும் நீங்க சாதிக்க முடியுங்க. ஏன் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துலதான் பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடியவங்களே திருவோண நட்சத்திரத்துல இருக்கவங்க தான். நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க, அவங்க கிட்ட ஒரு கலை அமைப்புகள் இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அலைச்சல்கள் இருக்கு. அது எல்லாமே அனுகூலமாக இருக்கு. ஒரு திடீர்னு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டானது.
பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினையாகி உங்கள் பக்கம் வந்து வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நல்ல நன்மைகள் இருக்குது, பெரிய லெவலில் நன்மைகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசித்து நிதானமாக செய்யும் பட்சத்தில் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். முக்கியமாக வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருங்க. அடிக்கடி பிரயாணம் பண்ணுற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் வந்து குவியும். உங்களால் வந்து செய்யவே முடியாது அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறையா வரும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காசு பணத்தை சேர்க்க முடியும். நீங்கள் நினச்சி 1 லட்ச ரூபா கேட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல 10 லட்ச ரூபாயா வரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மக்கள்கிட்ட சென்றடையக்கூடியது, உங்களுடைய பேரு புகழ்லாம் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்றது, இந்த மாதிரி அமைப்புகள். புது புது விஷயங்கள் நடக்கும், விருதுகள்லாம் கிடைக்கிறது, நிறைய பட வாய்ப்புகள் வர்றது, நிறைய மியூசிக் சான்சஸ் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. கட்டாயம் ஒரு சின்ன வாய்ப்புனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அடுத்தடுத்து பெரிய லெவலில் வளர்ச்சி பெறுவது உறுதி உறுதி உறுதி. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு, அரசாங்கத்துறை அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த மாதம் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பணமழை தான் உங்களுடைய காட்டில் வந்து பணமழை தான். பணம் பல வகைகள் இருந்து வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கூடுதலாக 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால பணம் வந்து நிறைய இடத்துல இருந்து வரும். நிறைய பணத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அமைப்புகள். உங்களுடைய காசோ இல்லையோ ஆனால் கையில் காசு எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள். கூடுதலான பணிச்சுமைகள் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்க போது நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அமைப்புகள் படி காசு பணம் சேரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ராகு கூட 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. காசு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி சனியும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால நல்ல பலம் தான் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல பலம் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அது யோகமாக மாறும். உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகள் மகர ராசியிலேயோ அல்லது மகர லக்னத்திலேயோ ஏதாவது அரசியல்வாதிகள் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. கூடுதலாக சுக்கிரன் இருக்காரு. அதாவது 3ஆம் இடம்ங்கிறது வந்து பதவி ஸ்தானத்தை வந்து விரயம் பண்ணிடும். அதனால அமைப்புகள் நல்லபடியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. அமைப்புகள்னு சுக்கிரனுக்கு ஜனவசியம் இருக்குது. ஓகேங்களா, சுக்கிரனுக்கு ஜனவசியம் இருக்குது. 3ஆம் இடத்து சனி வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். ஆனால் அது ஒரு பதவியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிகாரம் தான் பண்ணிக்கணும். வழிபாடுகள் பண்ணிக்கோங்க, யாகங்கள் பண்ணுங்க, பூஜைகள் பண்ணுங்க, வேள்விகள்லாம் பண்ணுங்க. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு பண்ணுங்க. பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு வந்து வழக்குகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு. அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து நன்மைகள் வரும். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரும். மருத்துவ விரயங்கள் இருக்குது. தாயாருக்கும் தந்தையாருக்கும் மருத்துவ விரயம் இருக்குது. பொதுவாக வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஓரளவு வந்து மகர ராசிக்கு நிறைய சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.